கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இந்த நேரம் உமக்குரிய நேரமாய், உம்மை தொழுது கொள்ளுகிற நேரமாய், முழு இருதயத்தோடு தேடுகிற நேரமாய் நீர் எங்களுக்கு தளர்த்தி கொடுத்தீங்க ஏசப்பா. நிச்சயம் எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு உம்முடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாங்கள் இளைப்பாறுறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால, வேண்டுதலினால உமக்கு தெரியப்படுத்துகிற ஆண்டவரே, இது உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது உம்முடைய கூடாரம், வாசஸ்தலம். நீர் இருக்கிறீர் என்று சொன்னால் அங்கே நிறைவு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே எல்லாவித நன்மைகளும் இருக்கிறது. அந்த ஒரு வெளிச்சத்தோடு உம்முடைய ஆராதனையில நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வெளிப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க. துவக்கம் முதல் முடிவு வரையந்தவும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதனால ஒருவர் கூட உம்முடைய தொடுதலை உணராமல் போக முடியாது. நிச்சயமாகவே அவர்களுக்கு நீர் என்ன வைத்திருக்கிறோ அந்த ஜீவ அப்பத்தை கண்டிப்பாக அவர் கரத்தில் கொடுப்பீர் ஆண்டவரே. எங்களை குறித்தும் சபை குறித்தும் நீர் வைத்திருக்கிற உம்முடைய அனந்த திட்டங்களும் உம்முடைய லட்சியங்களும் இந்த நாளிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய கரத்தில் நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை பரிபூர்ணமாய் இருக்கட்டும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. எல்லோரும் எல்லோரும் வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. எல்லோரும் கரங்களை தட்டி பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே உண்டு, நம்பிக்கை போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணி. எல்லோரும் நீங்க பாடலாம் சத்தமா. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக. இன்னொரு முறை சத்தமா. உன்னை ஆசீர்வதித்திடுவே. உன்னை நிச்சயமாகவே. எல்லோரும் நிச்சயமாகவே. Yes, Lord. Thank you. இன்னொரு முறை சத்தமா. முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகா. இன்னொரு முறை சத்தமா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை பாடி. எல்லோரும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. இரண்டு மாறாத விசேஷங்கள் இருக்குது. என்னன்னா, ஒன்று ஆசீர்வாதம், ரெண்டாவது அந்த ஆசீர்வாதத்திற்குரிய சத்தியம், அதன் மேல வைக்கிற சத்தியம். தேவன் அதை செய்கிறார். தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் சத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சத்தியமா நான் அதை நிறைவேற்றணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தேவன், அவர் மாறாதவர், உண்மையுள்ளவர். அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்ம மனசு சில நேரத்தில் கொஞ்சம் அவிசுவாசப்படுது, தடுமாறுது. அதுக்காகத்தான் அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் நமக்காக இறங்கி வந்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன்னு இல்லை, சத்தியமா சொல்றேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. என்ன தேவனுங்க, என்ன தேவனுங்க.
நம்ம மனசு எந்த அளவு உறுதி நிச்சயம் வருகிறதோ அதுவரையும் அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். என்னடா ஆசீர்வாதத்தை பத்தியே பேசுறாங்க. நான் தேவனை பத்தி பேசுறேங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, ஒரே வரியில புரிஞ்சுங்க. ஆசீர்வாதம் என்றால் தேவனோடு வாழுகிற வாழ்க்கை ஆசீர்வாதம், தேவன் இல்லாத வாழ்க்கை பாவம். அவ்வளவுதான். அவரோடு வாழ்ந்தா சகலமும் நமக்கு கிடைக்கும், அதுல மாற்றம் கிடையாது. அதனால ஆசீர்வாதம் சொன்னாவே ஏதோ மெட்டீரியல் மேல உங்க திங்கிங் போக வேண்டாம். ஏதோ ஒரு பொருள், ஏதோ பணம், வீடு, காசு. ஆசீர்வாதம் என்றால் தேவன், அவர் என்னை அழைக்கிறார், எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னை கைவிடல. நான் ஒளியான சேற்றிலும் நான் வேஸ்டாக கிடந்த என்னை பார்த்து அப்படியே கண்டும் காணாம போகல. நான் முள்ளுக்குள்ளுக்குள்ள சிக்கிட்டேன். யாரு காப்பாற்ற முடியாம இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கினது போல சிக்கி கிடந்தேன். என்னை தேடி வந்தார், என்னை கண்டுபிடித்தார், என்னை முள்ளுகளை எல்லாம் அகற்றி என்னை சுத்தப்படுத்தி தன் தோளின் மேல் ஏற்றி கொண்டார். என்னை திரும்பவும் பண்ணையில வந்து சேர்த்து விட்டார். அதுதான் ஆசீர்வாதம். அவர் சொல்றார், என்னையே நான் உனக்கு தந்தேனே, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. இந்த தேவனை விட்டு வெளியே போறதுக்கு அல்லது இந்த தேவனை நினைக்காம இருப்பதற்கு மனசே வரமாட்டேங்குதுங்க. எதை வேணா மறந்துடலாம், எதை வேணா அப்படியே ஓரம் கட்டிடலாம். ஆனா அந்த தேவன், அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனோடு ஜெபிக்கிற காரியம், இந்த பூமியில் எதற்காக என்னை வைத்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்னங்கிற அந்த ஒரு வெளிச்சம், அதை நினைக்காம இருக்கவே முடியல. திரும்ப திரும்ப அதுவே ஓடினே இருக்குது, அதுவே நினைச்சுக்கிட்டே இருக்கு. ஆமென். நம்ம இன்னொரு பாடலை பாடலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மேலே தட்டி பாடலாம். எல்லோரும் சத்தமாய் சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். சொல்லலாமே. பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். சத்தமாய். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் சத்தமாய். சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பும் ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். சோர்வான சூழ்நிலை வந்திடினோம், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினோம். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோ. சொல்லுவோம். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை,
மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சத்தமா எல்லோரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாய் சத்தமாய் பாடி அவரை ஆராதிக்கலாம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. சத்தமாய் பலத்தின் மேல் பலனே பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே சந்தோஷமாய் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம். சொல்லலாம் எல்லோரும் திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இதே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். பலத்தின் மேல் பலன் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம். பலத்தின் மேல் பலன் எல்லோரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லோரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே சத்தமா என் எல்லோரும் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. இன்னொரு முறை எல்லோரும் பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. கரங்களை தட்டி yes Lord. நாம் எல்லாரும் சொல்லலாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆமேன். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அங்கிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
இருப்பு ஆயுதம் மழுங்களாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாளுக்கு நாள் பலத்தின் மேல் பலன் அடைந்து செல்லுகிற வாழ்க்கை. ஆமேன். நாம் பாடல் வரியில் பாடினோமே, கிருபையின் மேல் கிருபை, வல்லமையின் மேல் பலத்தின் மேல் பலன். நாளுக்கு நாள் வளர்கிற, மெருகேறுகிற, அல்லது இந்த வசனத்தின்படி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். பாருங்க, இந்த சாணம் பிடிக்கிற அவங்கள நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? கத்தி சாணம் பிடிக்கிறவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஒரு சைக்கிள் ஆட்டை வச்சுருப்பாங்க, அந்த சக்கரத்தில் சுற்றி அந்த பெடல் அமுத்துவாங்க, அப்படியே அது சுற்றும் பாருங்கள். அப்போ அந்த சாணம் பிடிப்பாங்க, அப்படி ஃபஸ்ட் ரவுண்டு அப்படி போவாங்க, அப்படி போயிட்டு கை வச்சு பார்ப்பார், அப்புறம் மறுபடியும் அப்படிம்பார், மறுபடியும் கை வச்சு பார்ப்பார், அப்படி முன்னாடி பின்னாடி அப்படி அவர் மனசில் இருக்குது ஒரு ஷார்ப் இருக்குது. அந்த ஷார்ப்பு கிடைக்கிற வரையும் அதை என்ன பண்ணிப்பார்? சாண பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஆமேன். கிறிஸ்துவ வாழ்க்கையும் நாளுக்கு நாள் ஷார்ப்பாக்கி கொண்டே போகணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. ஆமேன். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை மழுங்களா இருக்கக்கூடாது, பலமா இருக்கணும். நாளுக்கு நாள் அது பலத்தின் மேல் பலன் அடையணும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் மழுங்களா இருந்து சொல்லிச்சுன்னா, நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம், அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணப்படுகிறீர்கள்? நீங்கள் ஷார்ப் பண்ணப்படுறீங்க. மழுங்களா இருப்பது தப்பில்லை, மழுங்களா இருக்கிற நம்மளே நாமளே ஷார்ப் பண்ணி கொள்ளுவதற்கு என்ன தேவையோ அதை செய்யாமல் இருப்பது தான் தப்பு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால். மழுங்களா இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் தொய்வு ஏற்படலாம், ஒரு சில நேரத்தில் அசௌகரியம் ஏற்படலாம், ஒரு சில நேரத்தில் நம்பிக்கையே அட்டு போயிடுச்சாப்பா, என்னத்தை இன்னும் நினச்சது மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கலை, ஒரே பயமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாம் மழுங்கி போனது போல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது தவறல்ல, அந்த நிலைமை வந்திருக்கும் என்றால் அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வார்த்தை எடுத்துக்கொண்டு அல்லது ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் அதை ஷார்ப்பாக்கணும்னு தேவன் விரும்புகிறார். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மழுங்களா இருக்கவோ அல்லது மங்கி எரியவோ அவர் விருப்பமாய் ஆமேன் கிடையாது. நீங்கள் மங்கி எரிய வேண்டிய அவசியம், நீங்கள் கொழுந்து விட்டு பிரகாசித்து நாளுக்கு நாள் எரிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்றது, ஈசாக்கு வர வர விருத்தி ஷார்ப் ஆயிட்டே போறார், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா. தாவீது நாளுக்கு நாள் பலன் அடைந்தான், சவுல் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தாரு, தாவீது நாளுக்கு நாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமா ஆமீன் சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, அடுத்த பகுதி பாருங்க. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு என்ன முக்கியம்? நான் சொல்றேன், ஷார்ப் முக்கியம், ஞானம் முக்கியம். அதாவது ஞானம் எப்படி வருது? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். துவக்கம் எங்க தெரியுங்களா? கடவுளுக்கு பயப்படுகிற பயம். பயம்னா என்ன? ரெவரன்ஸ், மரியாதை. எதற்கு? கர்த்தருக்கு. கர்த்தர் என்றால் வார்த்தை. எந்த அளவுக்கு எந்த ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையில் பயபக்தியாக இருக்கிறாரோ, கடவுளுடைய வார்த்தையில் சரியான ஒரு கண்ணியம் இருக்கிறதோ, கடவுளுடைய வார்த்தை குறித்து ஒரு தெளிவான எண்ணம் இருக்கிறதோ, அவன் ஷார்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பே, ஷார்ப் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பே, அவன் மழுங்களாக இருக்க முடியாது. ஆமே, அங்கே ஞானம் துவங்கிருது பாருங்க, ஆரம்பிச்சிருது. அது துவங்க மங்கி எரிய ஆரம்பிச்சிருது, பற்றி எரிய ஆரம்பிச்சிருது, துவக்கமாயிருச்சு. நிச்சயம் சொல்ற, ஒரு காரியத்தை செவனே செய்யலாம். எந்த காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, செவனே செய்வதற்கு
அதிக பலத்தை, மாம்ச பலத்தை அதிகமாய் பிரயோகித்து செய்யாமல் அழகா, மென்மையாய், இளைப்பாறுதலாய், சமாதானமாய் செய்வதற்கு கடவுளுடைய வார்த்தை என்கிற அந்த ஒரு காரியத்தில் நீங்க அழகா பட்டதிட்டுங்க. ஆமென். வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாழ்வை ஷார்ப்பாக்குங்க. சத்தமா சத்தமா ஆமீன் பாருங்க. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ உங்கள் பிள்ளைகளை பார்க்குறீங்க, நாளுக்கு நாள் வளர்கிறாங்க, நாளுக்கு நாள் சிறந்து விளங்குறாங்க. உங்கள் கண் பார்க்க அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா யாருக்கு மகிழ்ச்சி? யாருக்கு? பெற்றோராகிய நமக்கு. நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? அவர் அங்கிருந்து பார்க்குறார் நம்மளைய. என் பிள்ளை ஷார்ப்பாக இருக்குமாப்பா, என் பிள்ளை கரெக்டாக இருக்குமாப்பா, என் பிள்ளை காரியத்தை கரெக்டாக செய்வான்ப்பா, அவன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து அவன் கரெக்டாக கச்சிதமாக செய்வான்ப்பா, அவனை நம்பலாம்ப்பா, அவன் சரியான நபரப்பா, வா அவன் என்னை நம்பி வந்தவன்ப்பா, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்வரும். அவர் நினைக்கிறாருங்க. நம்மை குறித்து பார்க்கும் பொழுது அவர் உள்ள சந்தோஷம் அடைகிறது. நிச்சயம் சொல்கிறேன், நாம் அவர் வார்த்தைகளை கேட்டு அவருக்குள்ள வளர வளர, அவருக்குள்ள பலத்தின் மேல் பலனடைய, அவருக்குள்ள நாம் முன்னேறி செல்லும் பொழுதெல்லாம் பரலோக தகப்பன் அளவில்லாத மகிழ்ச்சியோடு நம்மை பார்க்கிறார். ஆமென். ஒருபொழுதும் நம்மோடு அவர் கோபமாய் இல்லை. நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் உள்ளம் புலங்காயுதம் அடைகிறது. மகிழ்ச்சியினால, சந்தோஷத்தினால அவர் நிறைந்து இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை காட்டிலும் 1000 மடங்கு பரலோக தகப்பன் நம்மளுடைய ஷார்ப்பில் மகிழ்ச்சியா இருக்கிறார். நீங்க ஷார்ப்பா இருக்கணும்னு அவர் ரொம்ப விரும்புறாருங்க. நீங்க மட்டும் ஷார்ப்பா இருந்துட்டா, ஒரு கத்தி ஷார்ப்பா இருந்துச்சுன்னா காய்கறி வெட்டுறதுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப எளிமையா, ரொம்ப போட்டு வெங்காயம் வெட்டி கொடுங்கன்னு சொல்லி கோட்டு அடி. யோசிச்சு பாருங்க, நல்ல அழகா நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் செய்கிற வேலையை சுத்தமாக செய்யலாம், செய்கிற வேலையை சீக்கிரமாக செய்யலாம். அதில் ரொம்ப நேரம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கறிக்கடைக்கு போனீங்கன்னா கத்தியெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்க, முன்னந்தொடையாக கொடுங்க, நெஞ்சு கறியாக கொடுங்க அப்படின்னு சொன்னா 1 கிலோ வெட்டுறனா கத்தி பல பலன்னு இருந்துச்சுன்னா அழகாக வெட்டும் பாருங்க. அப்படி கேக்கு மாதிரி கறி. அந்த வெட்டுற அந்த காரியத்தை பார்த்தாவே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் போய் மொன்ன கத்தியில் இருக்கிறன்ட்டு ஒருத்தன்ட்டு கறி 1 கிலோ கொடுங்கன்னு அவன் போட்டு கொதறி அப்படி சுருட்டி கொடுத்தான்னு வச்சுங்க, வீட்டில் போய் வேக வச்சா அது என்ன கறிங்க இது, என்ன கறிங்க இது, ஏங்க என்ன வேற கறி வாங்கிட்டு வந்துட்டீங்களாட்டுக்கு, நாய் கொதற மாதிரி. காரணம் ஷார்ப் இல்லை. ஒரு காரியத்தை செவ்வையா என்ன பண்ணல, செய்ய முடியல. சரியான நேரத்தில் செவ்வையான விதத்தில் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயம் கடவுளுடைய வார்த்தையினால நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகி இருக்கிறது. எவ்வளோ பெரிய அற்புதமான தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது 33.5 ஆண்டுகள் நல்லா ஷார்ப்பாக இருந்தார். ஆமென். நீங்கள் ஒரு இடத்துல கூட அவர் மழுங்கி போய் இருந்தது போலவோ, அந்த மழுங்கினதுனால ஒரு காரியத்தை செய்வதற்கு போராடுகிறது மாதிரியோ கிடையவே கிடையாது. எவ்வளவு மிகப்பெரிய சவால் ஆனாலும் சரி, அவரிடத்துல வந்துச்சுன்னா தீர்வு உண்டுங்க. அதுதான் ஷார்ப்புக்கு அடையாளம். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி, அது எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை ஆனாலும் சரி, இயேசுவின் இடத்தில் வந்துச்சுன்னா அங்க தீர்வு உண்டு. அதுக்கு பேர் தான் ஷார்ப். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் ஷார்ப்பாக இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்திலிருந்து, உறவினர் முறையிலிருந்து, அயலகத்தாட்டிருந்து வேறு எந்த ரூபத்திலும் உங்கள் காதுக்கு அந்த பிரச்சனை எட்டுச்சுன்னா சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட ஒரு தேவரகமான வாழ்க்கை எத்தனை பேர் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஒரே பிரச்சனையோ நொய் 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 நொயின்ட்டு அப்படியே டிராவல் பண்ண தேவன் விருப்பம் கிடையாது. அங்கே அங்கே தீர்வு இருக்கும், அங்கே ஒரு முடிவு இருக்கும்.
ஏன்னா இயேசுவினிடத்துல வந்த அத்தனை காரியமும் அங்கே முடிவிருச்சு. எப்ப இயேசுவினிடத்துல வந்து முடிவு இல்லாதது எங்க இருக்குதோ, சுயநலம் எங்க இருக்கிறதோ அங்க முடிவு இருக்காது. முடிவு இருந்துச்சு, முடிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்வு இருந்துச்சு, தீர்வை அவர்கள் மதிக்கவில்லை. அந்த வாலிபன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுகந்தரிப்பதற்கு நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் தீர்வை சொல்றாரு. தீர்வை எடுத்துக்கொள்வதற்கு மனசில் துக்கமுகமாய் போய்விட்டான். இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் எப்பொழுதும் ஷார்ப்பாகவே இருக்கிறார். பாருங்க, இயேசுவின் அந்த ஷார்ப்பின் வெற்றி ரகசியம் என்ன தெரியுமா? வெற்றியின் ரகசியம், அவர் வார்த்தையானவர். வார்த்தைக்கு அவர்கிட்டத்தில் பஞ்சம் இல்லை. அவர்தான் வார்த்தை. வார்த்தையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் அவர். ஆனால் இந்த பூலோகத்தில் வந்து அவர் இறங்கி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க, வேலைகளை செய்வதற்கு கொஞ்சம் அதிக நேரம் ஜெபித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஷார்ப்பை இன்னும் ஷார்ப்பா வைத்துக் கொள்வதற்கு, சரியான நேரத்தில் பயன்படுத்துவதற்கு, சரியான நேரத்தில் சரியான தீர்வை சொல்வதற்கு எப்பொழுதுமே ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஆமீன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை குறித்து நம்ம பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சது? ஆஹா, 30 வயசில் ஆரம்பிச்சதா? இல்லை. சரி, நம்ம எழுத்தின்படி இங்கே இருக்கிற ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சது. அவர் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் என்ன பண்ணார்? உபவாசனை. ஜெபம் எப்போ முடிஞ்சது? சிலுவையில் தான் முடிஞ்சது. ஆமென். இப்போ என்னன்னா, ஜெபம் என்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு சொல்லுச்சுன்னா, ஜெபம் என்பது நம்ம கோயிலில் வந்தோ, வீட்டில் போயோ, ஒரு அறையில் போயோ, ஒரு கேம்பில் போயோ நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு ஆமேன் முடிச்சோன்னா என்ன முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம்? ஜெபம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. ஜெபம் முடியல. ஜெபம் முடியல. ஜெபம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் மட்டுமல்ல, அவர் ஜெபத்தின்படி வாழ்ந்தார். அதுதான் அவருக்கு இருக்கிற ஷார்ப்பு. ஜெபத்தில் ஒன்று, வாழ்க்கையில் ஒன்று அவர் பேசவே கிடையாது. எதை இருதயத்தில் விசுவாசிக்கிறாரோ அதை பேசிட்டார். ஜெபமாகட்டும், வெளி வாழ்க்கையாகட்டும், அவர் சிறந்து விளங்குவதற்கும் ஷார்ப்பாக இருப்பதற்கும், ஒரு இடத்துல மழுங்கி போகாம, ஒரு இடத்துல கூட மங்கி எறியாம ஷார்ப்பா 24 மணி நேரமும் 3 வருஷங்களும் அவர் ஷார்ப்பா இருந்ததுக்கு காரணம், அவர் தனிமையிலே ஜெபித்தார். என்ன ஜெபித்தாரோ அதை மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஷார்ப் இல்லாமல் போகிறதுக்கு காரணம், ஜெபிக்கிறதுல ஜம்முன்னு ஜெபிக்கிறோம், ஆனால் வாழ்க்கை என்று வரும்பொழுது ஜெபம் தனி, வாழ்க்கை தனிங்கிற கிடையவே கிடையாது. என்ன ஜெபிக்கிறோமோ அதுதான் என்ன பண்ணணும்? வாழணும். ஹலோ, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தையே காணோம். ஆமே ஆமே. 24 மணி நேரம் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும்னா, அதிகாலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோமே, அதோடு ஜெபம் முடியல, ஆமீனோட முடியலைங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வேலை செய்யும் பொழுதும், நீங்கள் புறப்படும் பொழுதும், நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுதும், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதும், திரும்ப வீட்டுக்கு வரும்போது, அந்த நாளில் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அத்தனை சூழ்நிலையிலும் அந்த ஜெபத்தின் தாக்கம் இருக்கணும், அந்த ஜெபத்தின் பிரசன்னம் இருக்கணும். ஏனால் அந்த ஜெபத்தில் நீங்கள் என்ன வேண்டும், என்ன நடக்கணும், என்னவெல்லாம் வாய்க்க வேண்டும், எப்பேற்பட்ட அற்புதம் உண்டாக வேண்டும், அதிசயம் உண்டாக வேண்டும் என்று ஜெபத்தில் நாம் சொல்லி இருக்கிறோம், விசுவாசித்து பேசி இருக்கிறோம். இப்போ அந்த சுபாவத்திற்கும் அந்த பேச்சுக்கும் விரோதமாய் நான் எங்கே பேசக்கூடாது? வாழ்க்கையில் நடைமுறை காரியத்தில் அன்றாட சமயத்தில் பேசக்கூடாது. ஜெபத்தில் வந்து, கர்த்தாவே நீர் எனக்கு இதை செய்யும், செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம், அப்படித்தானே முடிப்பீங்க. நீ கொடுத்து விட்டீர் ஆண்டவரே, இந்த காரியம் கைகூடி வந்துருச்சு, இந்த காரியம் நிச்சயம் நடந்து விட்டது, ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்புறம் வெளியே வரீங்க, என்னங்க பிரதர் எப்படி இருக்கிறீங்க?
அதை ஏங்க கேட்குறீங்க? என்னமோ போங்க, அவன் தலையெழுத்து. ஆண்டவன் வந்துங்க நம்ம கேட்டால் தரவே மாட்டாருங்க. ஜெபத்தில் என்ன சொல்றது? நீர் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வெளியே வந்து பேசுனா ஆண்டவன் சில பேர்த்துக்கு தாங்க கொடுப்பாருங்க, சில பேர்த்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அப்படி ஒரு இடத்திலும் இயேசு பேசவில்லை. இதுக்கு பேர் தான் மழுங்கல். ஷார்ப்பாக்க விரும்பல. இயேசு சொல்றார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார், காடுகளுக்கு போய்க்கிறார், மலைகளுக்கு போய்க்கிறார், தோட்டத்துக்கு போய்க்கிறார், தனிமையாக போய்க்கிறார், ஜெபிக்கிறார். வீதியில் வந்துட்டார், வெளிச்சத்துக்கு வந்துட்டார், ஜனக்கூட்டத்துக்கு வந்துட்டார். ஆனால் வாய் திறந்து பேசுறாரு. அங்கே என்ன ஜெபிச்சாரோ இங்கே அதை தான் பேசுறார். எப்பொழுதும் பிதா எனக்கு செவி கொடுக்கிறபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சான்ஸே இல்லைங்க. ஆமென். இயேசுவின் ஷார்ப்பின் வெற்றியின் ரகசியம், அவர் ஜெபித்தார், ஜெபத்தின்படியே வாழ்ந்தார். ஜெபத்துக்கு ஒரு வாயி, வாழ்க்கைக்கு ஒரு வாயி இல்லை. பாருங்க, அங்கே வித்தியாசமாக பேசுது, இங்கே வித்தியாசமாக பேசுது. யாக்கோபு சொல்கிறாரு, 2 நினைவு இருந்துச்சுன்னா, 2 மனசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காரியத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. குந்தி குந்தி தான் நடக்கணும். 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அது எந்த வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது. மழுக்கியா இருக்கிறவன், மழுங்கி, ஒரு ஷார்ப் இல்லை. ஒரு முறை அல்லேலூயா ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொரு முறை போங்க ஒன்றும் பொழப்பே ஓட மாட்டேங்குதுங்க, என்ன மானங்கட்ட பொழப்போ தெரியல, ஏதோ ஓடுது, எப்போ போய் சேருவேன்னு தெரியல. இது மாதிரி பேசுனா நான் தயவுசெய்து போய் சேர்ந்துருன்றேன். நான் நீ பாரமாக இருங்க, பூமிக்கும் பாரம் வேண்டாம், உங்கள் வீட்டுக்கும் பாரம் வேண்டாம், போய் சேர்ந்துரு. உன்னை வச்செல்லாம் போராட முடியாது. உன்னை எத்தனை போய் தீட்டுன்னு தீட்டினாலும் போய் பாறையில் போய் டொங்கு டொங்குன்னு அடித்து மழுக்கிட்டு வந்துடுறது. சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வேதத்தில் எலியாவை குறித்து சொல்லுது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் எப்படி ஜெபிச்சாராமா? கருத்தாய் ஜெபிச்சார். கருத்தாய் ஜெபிச்சார். அப்படின்னா கருத்தாய் ஜெபிச்சார்னா என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன், என்ன ஜெபிக்கிறாரோ அதன்படி வாழ்வதுதான் கருத்தான ஜெபம். நீங்க எளிமையா எடுத்துக்கங்க, ரொம்ப அதில் இருக்கிற ஆழமான விளக்கத்தை எல்லாம் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை மாதிரியே அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள், அநேக சவால்கள் எல்லாம் எலியா சந்திச்சாரு. ஆனா ஜெபிச்சாரு. எப்படி ஜெபிச்சாரோ? கருத்தா ஜெபிச்சாரு. கருத்தா ஜெபிச்சாருன்னா என்ன ஜெபிச்சாரு? என்ன ஜெபிச்சாரோ அதன்படி வாழ்ந்தார். வாழ்க்கையும் ஜெபமும் அவருக்கு வெவ்வேறு பகுதிகள் அல்ல, வெவ்வேறு பக்கங்கள் அல்ல, எல்லாமே ஒரே பக்கம். ஆமென். ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் மழை பெய்யாதுனார், மழை பெய்யல. இப்ப 3.5 வருஷம் முடிஞ்ச உடனே இப்ப என்ன சொல்றாரு? ஜெபிச்சுட்டு சொல்றாரு, போய் பாரு மழை வரும், போய் பாருங்கிறாரு. அவன் போய் பார்க்குறான், என்ன வரல, மழை வரல. இங்கே வந்து சொல்றாரு, ஐயா ஒன்றும் மழையெல்லாம் ஒன்றும் அறிகுறியா ஒன்றுமே இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு, இல்லை மறுபடியும் போய் பாருங்கிறார். வந்து மறுபடியும் சொல்றாரு, ஐயா மழைக்கு அறிகுறி இல்லை. எத்தனை முறை? 7 முறை. நீங்கள் அந்த வேத பகுதி பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்க. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். அப்புறம் பாருங்க, ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீர் போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் பாருங்க, அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றாரு, எலியா ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இல்லைப்பா நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இருக்கும் போய் பார். ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராரு, இல்லைங்கிறாரு. இல்லை நீ மறுபடியும் போய் பார். மறுபடியும் 2வது டைம் வராரு, இல்லைங்கிறாரு. இல்லை மறுபடியும் போங்கிறாரு. 3வது முறை வராரு, இல்லைப்பா போ. 4வது முறை இல்லைங்கிறார், இல்லை மறுபடியும் போ. 5வது முறை, 6வது முறை, 7வது முறை போய் பார்க்குறான். பாருங்க,
என்ன ஜெபிச்சாரோ அதுலேயே நிற்கிறார். அப்போ ஒன்றும் வரலையா, சரி ஆண்டவருக்கு சித்தம் இல்லையாட்டாக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எழும்பிட்டு போகவில்லை. சரி அடுத்த வேலை என்னமோ அதை பார்க்கலாம், பார்க்கவில்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் கருத்தாய் ஜெபித்தான். கருத்தாய் ஜெபம்னா என்ன ஜெபிச்சாரோ அப்படியே வாழ்றார். அதை கண்ணில் பார்க்கிற வரைக்கும் அவரை விடவே இல்லை. அதுதான் ஷார்ப். ஹலோ, ஷார்ப்னா நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு எதிர்பார்க்கலோ அது நிறைவேறுகிற வரை அந்த ஷார்ப்பு குறையக்கூடாது. பாருங்க, நம்ம பாப்பா மனோவுடைய பாப்பா இருக்கிறாங்களே பெனிட்டா, திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அது 5 வயசுக்கு மேலே வரக்கூடாது, பட் வந்துருச்சு. கிறிஸ்மஸ் டைமில் போன வருஷம் டிசம்பரில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு போகுது. ஸோ தகவல் கிடச்சா நாங்களும் போய் பாப்பா கூட ஜெபம் பண்ணிவிட்டு கூட இருந்துருவாங்க. அப்போ சொன்னேன், ஆண்டவரே நிச்சயம் இது எங்களுக்கு உரியது அல்ல, இதில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. இப்படி ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்தால் நைட்டு இன்னும் காய்ச்சல் அதிகமாகி நார்மல் வார்டு வந்தாங்க. மறுபடியும் எங்கே போயிட்டாங்க? ஐசியூக்கு போயிட்டாங்க. அவங்க ஐசியூக்கு போனாங்க. இல்லை அது எங்களுக்கு உரியது அல்ல, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இல்லை, தெய்வீக சுகம் எங்களுக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்தினால நிச்சயம் சுகம் உண்டாவதாக. அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆவதாக, அது டவுன் ஆகக்கூடாது. ஸோ நிச்சயம் எதைக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதன் மேலேயே கண் வச்சிருக்குது. அதுக்கு எதிர்மறையாய் நடக்கும் பொழுது அது நம்மளை பாதிக்கக்கூடாது. அதனால நம்ம மனசு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஷார்ப்பாக இருந்தோம்னா வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் ஒன்றும் நம்மளை மேஜராக பாதிக்க முடியாது. நாம் என்ன ஜெபிச்சோமோ அதன் மேலேயே கண் இருக்கும். கர்த்தாவே நீர் அதை செய்வீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அது என் கண்ணு பார்க்கும். கண்ணு பார்க்கிற வரை ஓயாதுங்க. அதுதான் எலியாவினுடைய கருத்தான ஜெபம். ஆமென். இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை போல ஷார்ப்பாக ஜம்முன்னு இருக்கணும்னா நிச்சயம் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஜெபித்த பிரகாரமாகவே வாழுங்கள். அதுதான் ஷார்ப். வெறும் ஜெபம் மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கை ஒன்று இருந்துச்சுன்னா அது மழுங்கனால வாழ்க்கை, தீட்டுறதுக்கு விரும்பலைன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபத்தை மட்டும் அப்படியே புரட்சிகரமாக செய்கிறோம், ஜெபம் அக்கினியாய் இறங்கும். ஜெபம் வந்து சான்ஸே இல்லை, அடுத்த லெவல் அப்படி இருக்கும். ஆனால் லைஃப்னு வந்தோடனே அங்கே ஒரு நிறைவோ தாக்கமோ மகிழ்ச்சியோ, அங்கே ஒரு பூரிப்போ, அங்கே ஒரு நிறைவு ஆடல் பாடல் அப்படி இல்லைன்னு சொல்லுச்சுன்னா அங்கே ஏதோ மழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம். வாவ். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியோ அப்படியே தான் அன்றாட வாழ்க்கை இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் என் அன்றாட வாழ்க்கையும் பின்னி பணைந்து இருக்கட்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை சபைக்கோ மற்ற ஜனங்களுக்கோ தெரியலாம், என்னுடைய அன்றாட வாழ்க்கை உலகத்துக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, என்னுடைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற அவருடைய வாசனையை வீச செய்யணும். அவங்க நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஆவியில் நிறையிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எப்படி பாடுறாங்க, எப்படி துதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது சார். அவங்க எதைத்தான் பார்க்குறாங்க? உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க. உங்களுடைய அன்றாட அந்த 24 மணி நேரத்தில் அதிக நேரம் நாம் வெளி உலகத்தில் செலவிடுகிறோம். நல்லா கவனிச்சுங்க. ஜெப நேரம் என்பது தசமபாக மாதிரி தான் அதிகபட்சமாக. வெளியில் பார்க்குறோம், அயலகத்தார்கிட்ட பேசுகிறோம், பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட பேசுகிறோம், படிக்கிறவன்கிட்ட பேசுகிறோம், எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறோம். அவர்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஒரு நிறைவு, மகிழ்ச்சி, அபிஷேகம் ஜம்முன்னு இருக்குதோ அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அற்புதமான இடம். ஆமென். அப்போ அன்றாட வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. இயேசு வாழணும்னு ஆசை உங்கள் மூலிமா மற்றவங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் நீங்கள் ஒரு 10 மணி நேரம் ஜெபிக்கிறதா இருந்தால் ஒரு புறஜாதி உங்களுக்கு மெடல் கொடுத்துருவானா? 10 மணி நேரம் பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் புறஜாதி மெடல் கொடுத்துருவாங்களா? ஓ, இவர்கள் சிறப்பான பிரசங்கியாளர், பேச்சாற்றல் உள்ளவர்கள், இவர்கள் பேச்சு திறமை அதிகம், இவர்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலான்னு கொடுத்துருவாங்களா? கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, நம்முடைய பேச்சை பார்க்குறாங்க,
நம்முடைய ஆவிக்குரிய கனியுள்ளதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் பார்க்க, நம்ம குணத்தை பார்க்குறாங்க, நம்முடைய தெய்வீக அன்பை பார்க்குறாங்க. ஹலோ, சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்க. அப்போ நீங்கள் இயேசுவை போல ஷார்ப்பாக இருக்கிறதுனா என்ன ஜெபிக்கிறீர்களோ அதன்படி வாழுங்கள். ஜெபிக்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் வாழ்க்கை வேறு ஜெபம் வேறு. அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் மழுங்கலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஷார்ப்பாக விரும்பலை. பாருங்க, அதான் 10:10 என்ன சொல்கிறோம்? பிரசங்கி 10:10 இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்கு, அதை ஒருவன் தீட்டாமல் போனான், தீட்டுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்பா அவங்ககிட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க? அப்பா சபைனா வேறப்பா, ஜபன்னா வேற, வாழ்க்கைனா வேற, அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இங்கெல்லாம் நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் வேலை செய்யணும். சபைக்கு போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தா அது ஜபம் முடிஞ்சுதா அங்கேயே கழட்டு வந்துரு. ஐயோ அதமானேன். நீங்க வெளியே வெற்றிகரமாய் வாழ்வதற்கு என்ன ஜீவன் தேவையோ அதை பெற்றுக்கொள்ளுகிற இடம்தான் சபை. இங்க இங்க இங்கிருந்து சரத்தை வாங்கி, இங்கிருந்து நீங்க ஷார்ப்பாகி, இங்கிருந்து நீங்க தீட்டப்பட்டு, இங்கிருந்து எல்லா மழுங்களையும் போக்கி வெளியே போய் உங்க மாம்சத்தை அதிகமாக பிரயோகிக்காம உங்கள் தீட்டப்பட்ட எண்ணத்தோடு, தீட்டப்பட்ட வெளிச்சத்தோடு, தீட்டப்பட்ட ஆவியின் வெளிப்பாடுகளோடு நீங்கள் வெளியே வாழும் பொழுது நிச்சயம் செய்கிற வேலையை சரியாய் செய்வீர்கள், பேசுகிற வார்த்தையை சரியாய் பேசுவீர்கள், செய்கிற செயல்களை சரியாய் செய்வீர்கள். ஹஹா, சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஷார்ப்பாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமே. பாருங்க, ஒரு மனுஷன் ஷார்ப்பாக இருந்துட்டா ரொம்ப அதிகமாகலாம் கலகலகா வளவலா அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தைனால ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுவாங்க, தெளிவாக பேசி டக்குன்னு அதை முடிச்சு போட்டு போயிடுவாங்க. சத்தமாக ஆமீன்னு சொல்லுங்க பார்க்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஒருத்தன் ரொம்ப கங்கணங்கட்டி வேலை பார்க்குறான். யாருங்க? பிசாஸ். நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போகிறீங்களா? போகட்டும். ஜெபம் பண்ணுறாங்களா? ஜெபம் பண்ணட்டும். பிரசங்கத்தை கேட்குறாங்களா? கேட்கட்டும். முழு இரு ஜெபத்துக்கா? போகட்டும். ஜெப முகாமுக்கா? போகட்டும். எங்கெங்கே போகணுமோ போகட்டும். ஆனால் என்ன ஆயிராத, என்ன ஆயிராத, ஷார்ப்பாயிராத. ஷார்ப் ஐட்டம்னு சொல்லுச்சுன்னா அவனுக்கே வேட்டு வந்துடும், தெரியும் அவனுக்கு நல்லா. பாரு, இந்த கடைசி நாளில் பிசாசுனுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, கடைசி நாளை குறித்து வேதம் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இயேசு சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இங்கே பாருங்க, 3 காரியத்தையும் சொல்லுங்க. சும்மா சிம்பிளாக நிறைய காரியங்கள் இருக்குது, சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசி யோவேல் தீர்க்கதரிசி கடைசி நாட்களில் என்ன நடக்குன்னு சொன்னார்? கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்புறம் யார் யாரெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லுவாருங்க? உன் குமாரர்கள் உன் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உன் வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள், அப்புறம் மூப்பர்கள் சொப்பனத்தையும் வாலிபர்கள் தரிசனத்தையும் காண்பார்கள். இது எந்த நாளில் நடக்கும்? கடைசி நாள். கடைசி நாள் எப்போ ஆரம்பிச்சிருச்சு? வந்துருச்சா வரலையா? பாருங்க, நீங்களும் நானும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பேதுரு சொல்லிட்டார். முதல் பிரசங்கத்திலேயே பெந்தகோஸ்தே நாளிலே பேதுரு சொல்லிட்டார், யோவேல் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதா இன்று நிறைவேறிருச்சுங்கிறார். அப்ப கடைசி காலம் எங்க ஆரம்பிச்சிருச்சு? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று 50வது நாள்ல, அதாவது 10வது நாள்லயே 40 நாள் இருந்தார் பூமியில, அநேக தரிசனங்களை காண்பித்து பரமேறிட்டாரு. அவர்கள் பரமேறனு விட 10வது நாள் 50வது நாள்ல எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். யோவேலின் தீர்க்க தரிசனம் நினைவு கூறப்படுகிறது. என்ன சொல்லப்படுதா? யோவேல் என்ன சொல்றார்? கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. அப்போ கடைசி நாட்கள் பெந்தகோஸ்தே அன்றைக்கே என்ன ஆயிடுச்சு? இன்னாகரேஷன் உதயமாகி விட்டது, ஆரம்பிச்சு விட்டது. இயேசு மாம்சத்தில் வரும்போது கடைசி நாள் எப்படி இருக்கும்? உலகத்தின் முடிவுக்கும் ராஜ்யத்தின் வருகைக்கும் கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்கும்? இயேசுவினிடத்தில் கேட்டாங்க. இயேசு என்ன சொல்றாரு? கடைசி நாளில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்
பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களின் செய்திகளிலும் கேள்விப்படுவீர்கள். நாட்டுக்கு விரோதமாய் நாடும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும், பஞ்சம் வரும். இதெல்லாம் முடிவுக்கு, இது முடிவல்ல, முடிவுக்கு ஆரம்பிச்சிருச்சா? முடிவு எப்போ முடிவுன்னு சொல்றாரு? அதே படிச்சுட்டு வரும்போது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது அப்போ இந்த உலகத்தின் முடிவு பூமி அதிர்ச்சியோ யுத்தமோ கொள்ளை நோயோ நிர்ணயிப்பது அல்ல. இந்த உலகத்தின் முடிவை சுவிசேஷம் நிர்ணயிக்கிறது. அதுதான் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்கிற வரைக்கும் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு தேவன் இது கடைசி நாளுன்ட்டார். கடைசி நாள் ஆரம்பிச்சிருச்சுங்கிறாரு. அநேக இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், எல்லா பஞ்சாயத்தும், எல்லா சண்டை சர்ச்சை எல்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதன் மத்தியில் விசுவாசிகளாக நாம், மீட்கப்பட்டுள்ள நாம் இந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், சாத்தானுடைய வஞ்சகம் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அவனோட வழியில் சிக்காதபடி எப்படி இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு அழகாய் சொல்லி இருக்கிறது. ஆமேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதம் விசுவாசிகளுக்கு அவர்களை ஷார்ப்பாக்க கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம். ஆமேன். நீங்க இதை படிக்க படிக்க அவன் பலத்தின் மேல் பலன் அடைவான், அவன் வல்லமையின் மேல வல்லமை அடைப்பான். பவுல் சொல்றாரு, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. கர்த்தரிலும், வார்த்தையிலும் சரி, அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கிறார். வாவ். ஆமென். சரி, இப்ப பவுல் அப்போஸ்தலனாகிய கடைசி காலத்தை குறித்து என்ன சொல்றார் அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆமென். எந்த நாட்கள்ல? எந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, இளம் ஊழியருக்கு, இளம் தலைமுறைக்கு எழுதுறார், அடுத்த கட்ட தலைமுறைக்கு எழுதுகிறார். அப்போ மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று. கடைசி நாள் என்ன காலம் வருமாமா? கொடிய காலம். பாருங்க, கொடிய காலம் சொல்லுச்சுன்னா பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், யுத்தம், அதல்ல கொடிய காலம். பஞ்சம், அதல்ல கொடிய காலம். இங்க பட்டியலிடுறாரு பாருங்க கொடிய காலத்தை. நல்லா கவனிச்சுங்க. சாத்தானுடைய தந்திரம் இங்க பாருங்க. இயேசு சொன்னாரு, இந்த பூமி உலகம் முடிவு வரும்போது இப்படி ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், யுத்தங்கள், அது இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவர் எங்களுக்கு சொல்றார், அவர் என்ன சொல்றாரு? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது அங்கதான் அவர் முடிக்கிறார் முடிவுரைய. கடைசி தன்னுடைய ஊழியத்தின் முடிவுரையை அங்க சொல்றார். உலகத்தில் இப்படி நடக்குமாப்பா, பஞ்சம் இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும், அட்டுழி நடக்கும், எல்லா காரியமும் அழிவும் நடக்கும். கலங்கிட வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும், இந்த சகல நாட்களுக்குள்ள இந்த பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம் எல்லாமே அடங்குமா? அடங்கும். சகல நாட்களிலும் அப்படி அடங்கும் என்று சொன்னால், யுத்தத்தின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருக்கிறார், பஞ்சத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதிர்கொள்ளுகிற சவால்கள் மத்தியில, எதிர்ப்புகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் தைரியம். அதுக்கு பேர் தான் ஷார்ப். நீங்க ஷார்ப்பா இருந்தீங்கன்னா யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, அழிவு, நாசம், அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை அதிர்வு இருந்தாலும் பலத்த அதிர்வு கிடையாது. அதன் மத்தியிலும் என்னை காப்பாற்றுகிற ஒருவர் கூட இருக்கிறார் என்கிற உறுதி நிச்சயம் இருக்கும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்ல. இப்போ சாத்தானுடைய தந்திரங்களை புரிஞ்சுக்குங்க. பாருங்க, இதெல்லாம் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. நல்லா கவனிச்சுங்க. யுத்தங்கள் நடக்கலையா? நீங்க கண்ணில் பார்க்குறீங்க, காதில் கேட்குறீங்க. ஆமீன். சத்தமா
ஆமீன் சொல்லாமே. யுத்தங்கள் என்னென்ன சொல்லுச்சோ அத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது சாத்தான் மறைவான கண்ணியை நமக்கு வைக்கவே முடியாது. கண்ணி தெரிஞ்சிரும். நீங்கள் அவன் வலையில் சிக்கவே மாட்டீர்கள். ஆமேன். பாருங்க, நீதிமொழிகளில் 1:17 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 1:17 சொல்லுது, எந்த வகையான பட்சி ஆனாலும் சரி அதன் கண்களுக்கு முன் வலையை விரிப்பது விருதா. அதாவது என்ன சொல்ல வர்றார், ஒரு பட்சி ஆகட்டும், 5 அறிவு உள்ள ஒரு பறவை ஆகட்டும், அந்த கண்ணுக்கு முன்னாடி அது சுருக்கோ வலையவோ அப்படி ஏதாச்சும் வச்சிங்கன்னா அது கிட்டையே வராதாமா. ரொம்ப சிரமங்க. பாருங்க, 5 அறிவு இருக்கிற அந்த பறவைக்கு 6 அறிவு உள்ள மனுஷன் வலையை வைக்கணுன்னாவே மறைஞ்சு தான் வைக்கணும். பாருங்க, நம்ம 6 அறிவு, அதையும் மேலே நமக்கு 7வது அறிவு ஒன்று இருக்குது. என்ன அறிவு? அதுக்கு பேர் வெளிப்பாட்டின் அறிவு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. அந்த அறிவு கர்த்தர் கொடுத்ததுனால சாத்தான் என்னென்ன வலை வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியும். ஹலோ, எனக்கு தெரியலைங்க, சாத்தான் இப்படி என்னை ஏமாத்திடுவான்னு பார்க்குவேன்னு நாங்கள் கொஞ்சம் எல்லாமே நம்பிட்டு பார்த்துக்குங்க, அப்படி நடந்து போயிடுச்சு பார்த்துக்குங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வளைய விரிக்க முடியாது. எந்த விதமான பட்சியே ஆனாலும் வலையை விரிப்பது, அந்த கண்ணுக்கு முன்னா வலை விரிப்பது விருதா என்று சொன்னால், நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது, ஜெபம் கொடுத்திருக்கிறாரு, ஷார்ப்பை கொடுத்திருக்கிறாரு, ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் கண்கள் பிரகாசம் அடையுது. நம்ம ஏமாந்துருமா? கொஞ்சம் ஏமாற மாதிரி தெரியலாம், சுதாரிச்சுக்கலாம். ஹலோ, ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல. ஏமாறுற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி ஏமாற்றலாம். நம்ம ஏமாற மாட்டேன்னு சொல்ல, ஆனால் சுதாரிச்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த முறை அது உள்ளே வராதபடி ஷார்ப்பாக இருந்துக்கலாம். சத்தமாக ஆமீன். எத்தனை பேர் புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, அப்போ சாத்தானுடைய கண்ணி நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிட்டு இங்கே ஒடியாந்துடலாம். சங்கீதம் 124:7 வாசிங்க. சங்கீதம் 124. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்கள் பிடுங்கப்பட்டு அன்பின் ராஜ்யத்தில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நரகத்திலிருந்தும் நரகத்தின் வல்லமையிலிருந்தும் நீங்கள் என்ன பண்ணுங்க? காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். நித்தியமாய் உங்கள் வாழ்வை செலவழிக்கிற அந்த நரகத்தினுடைய அந்த வல்லமையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணப்பட்டீர்கள்? காப்பாற்றப்பட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிசாசு ஒருபோதும், ஒரு காலம், ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மேல் அவன் உரிமை கோர முடியாது. இவன் எனக்கு சொந்தம், இவள் எனக்கு சொந்தம், உரிமை கோரவே முடியாதுங்க. நீங்க அந்த இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அவனுடைய கண்ணிக்கு நாம சிக்கல, அவனுடைய வஞ்சத்துக்கு நாம சிக்கல, அவனுடைய மறைவான வலைக்கு நாம சிக்கல. நாம் அங்கே அதை பார்த்து கண்ணி தெரித்தது மாதிரி அதை பார்த்து விலகி இப்போ அன்பின் ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். இனி ஒரு காலம் ஒருபொழுதும் நம்ம மேல் அவன் ஆளுகை செய்யவோ அதிகாரம் செலுத்தவோ உரிமை கோரவோ ஒன்றுமே கிடையாது. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க. இந்த வெளிச்சம் உங்களோடு இருக்கட்டும். நான் இப்பேற்பட்டவன். இதுதான் ஷார்ப்பு. எந்த ஒரு காரியமும் நரகமாகட்டும், பிசாசாகட்டும், குட்டி சைத்தானாகட்டும், அவனுடைய சகாக்களாகட்டும், எந்த ஒரு காரியம் எந்த ரூபத்திலும் என் மேல் அதிகாரம் செலுத்தவோ, என்னை ஆளவோ, என் மேல் உரிமை கோரவோ, என்னை இழுக்கவோ முடியவே முடியாது. நான் வேறு, நரகம் வேறு. எனக்கு நரகத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தம் கிடையாது. நரகத்துக்கு எனக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க. நரகத்துக்கு உங்களுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. என்ன இல்லை? பிசாசுக்கு உங்களுக்கும் சத்தமா சொல்லுங்க. சம்பந்தம் கிடையாது. நோய்க்கு உங்களுக்கும், தரித்திரத்துக்கு உங்களுக்கும், சாபத்துக்கு உங்களுக்கும்
சத்தமா சொல்லுங்க. சம்பந்தம் லேது. பொய்க்கும் உங்களுக்கும் சவுண்டு குறையுது. விடமாட்டேன். பிசாசு அவனுடைய சகல தந்திரத்துக்கும் எனக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. டெய்லி சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பித்தோம். ஆமென். இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. இப்போ எங்க வந்துட்டோம்னா ஷார்ப்பா கவனிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். என்ன இடம் அது? நன்மையை பேசுகிற இடம், தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கு வந்துட்டோம். முன்னாடி 24 மணி நேரம் நம்ம மேல குற்றம் சுமத்துகிற இடத்துல இருந்தோம். நீ அதை செஞ்ச, நீ இப்படிப்பட்டவன், நீ அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி குற்றம் சுமத்துகிற இடத்துல இருந்தோம். அங்கிருந்து பிடுங்கப்பட்டு 24 மணி நேரமும் நன்மையை பேசுகிற ரத்த இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். இந்த எண்ணங்களினால, இந்த வார்த்தைகளினால ஷார்ப்பாக்குங்க. என் மேல குற்றம் சுமத்தவோ, என் மேல குறை பேசவோ, என் மேல தேவையில்லாத பழி சுமத்தவோ, சத்துருவுக்கோ பிசாசுக்கோ கடந்த கால வாழ்க்கைக்கோ ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. நான் வெளிச்சத்தின் இடத்துக்கு வந்தவன். ஆமென். ஒளியின் இடத்திற்கு வந்தவன், ஜீவ வாழ்வின் இடத்துக்கு வந்தவன், ரத்தத்தின் இடத்திற்கு வந்தவன். சத்தமாமின்னு சொல்லாமே. ஓகே, அப்போ சத்துருடைய நயவஞ்சகம் மறைவா இல்லை, தெரிஞ்சிரும். ஏன்னா மேஜராகவே தெரிஞ்சிருச்சு. மிகப்பெரிய கண்ணி நரகத்தின் கண்ணி தான் சத்துருக்கு. நம்மளை ரட்சிக்க கூடாதபடி நம்முடைய இருதயத்தை குருடாக்கி அப்படியே கண் சொருகி போன குருடரை போல அப்படியே போய் அந்த பாவத்தில் விழுந்துடணும்னு பார்த்தா, கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவாய் அவர் நம்மளை ரட்சித்து, நம்மளை மீட்டு, நம்மளுக்கு கழுவி சுத்திகரித்து நம்மளை நரகத்தின் வல்லமையிலிருந்தும் பிடுங்கி விட்டார். ஆமென். அப்போ வெளியே வந்தோன்னு தான் பார்க்குது, ஓ சத்துரு இவ்வளோ பெரிய வஞ்சக வேலையில் வச்சிருந்தானா, அப்பாடா நன்றி ஆண்டவரே, நாங்களாம் வெளியே வந்துட்டோம். ஆமென் சொல்கிறோம். இப்போ மேஜர்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ மைனர்லேருந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், அதில் சிக்க மாட்டோம். ஆமென், அதில் சிக்க மாட்டோம். இப்போ பவுல்கிட்ட வாங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்போ சத்துரு என்ன வஞ்சகம் வச்சிருக்கிறான்? நம்ம ஷார்ப்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக என்னென்ன வஞ்சகம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. கண்ணி எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு காரியம் இங்கே பாருங்க. ஒன்னொன்னா எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமேன். ஓகே, ஆமேன். நிச்சயம் நம்ம இன்றைக்கு இருக்கத்தான் போகிறோம். அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நாம் எழுந்து நிற்கலாம். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்தமுடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளுக்கு செவியை சாய். நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காய் உம்முடைய வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தோடு கவனிக்கும் பொழுது நாங்கள் ஷார்ப்பாகிறோம் ஆண்டவரே. அப்படி ஷார்ப்பாகும் பொழுது எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து ஜீவ ஊற்றுக்கள் புறப்படுகிறது. ஏசப்பா, நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற வறட்சிகள், வனாந்தரமான எதிர்மறையான சூழ்நிலைகள் செழிப்பாக்கக்கூடிய ஜீவ ஊற்று கர்த்தர் எங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறீர். இருதயமாகிய எங்கள் உம்முடைய வார்த்தை வைக்கிற அந்த பெட்டகத்தில் வைத்திருக்கிறீர். அதை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய், வெளிச்சத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நாளுக்கு நாள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை அறிகிற அறிவில் ஷார்ப்பாக இருக்கவும் ஆண்டவரே, மழுங்கி போனதெல்லாம் ஷார்ப்பாக்கவும்
இருக்கிறோம், எந்த இடத்துல அப்படியே தொய்ந்து போய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் ஷார்ப்பாக இருக்கோம். கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் சகலவற்றிலும் இவர்கள் ஷார்ப்பாகி இவங்க செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கச் செய்வீராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.